டிஎன்ஏ மாதிரிகள் ஒத்துப்போகவில்லை. எதோட ஒத்து போகலீங்கண்ணா? தடயவியல் ஆய்வு முடிவில் 5 பேர். ஆனால் யாரோட ஒத்து போகல? எந்த டிஎன்ஏவோட ஒத்து போகலண்ணே? எந்த 5 பேர் யார்? நீங்களே 5 பேர் அக்யூஸ்டன் ஏன் முடிவு பண்ணீங்க? உங்கள் ஃபால்ட்டு இன்வெஸ்டிகேஷன். மாநில அரசுக்கு இதில் அக்கறை இல்லை. நீங்கள் யாரும் 5 பேரை பிடிச்சி வந்து குற்றவாளி நீங்கள் சொல்லி அவங்க டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணிட்டு ஐயோ ஒத்து போகல, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அந்த ஊரா பக்கத்து ஊரா வெளியூர்லேருந்து வந்தாங்களா? அப்போ காவல்துறை எதுக்கு இருக்குது? எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம்? மாநில அரசுக்கு எதுக்கு வரி கொடுக்குறோம்? எதுக்கு ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது? எதுக்கு நீங்கள் நானும் வரி கொடுக்குறோம்? அதை வச்சு எதுக்கு நம்ம காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்குறோம்? எதுக்கு முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறோம்? எதுக்கு எம்பிக்கு சம்பளம் கொடுக்குறோம்? எதுக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம்? இந்த வேலையை செய்யத்தானே. அதனால் நீங்களே 5 பேர்த்த கொண்டு வந்துட்டு இந்த 5 பேர்த்து டிஎன்ஏவும் அதுவும் மேட்ச் ஆகலை, பார்த்தீங்களா? அப்போ யார் பண்ணதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு தானே தமிழகத்தில் 40,000-50,000 காவல்துறை இருக்கிறாங்க. அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் மாதம் சம்பளம் வாங்குறாரு. அதுக்கு தானே எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம். அதனால் யாரோடு ஒத்து போகவில்லை. நீங்களாக தான் குற்றவாளி பிடிச்சிட்டு வந்தீங்க. நாங்கள் கேட்பது குற்றவாளி